எம்பிஎம் கோமாளி நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நலமா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்கு தான் இதுல வந்திருக்கோம். அதாவது இந்த வீடியோக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவு. ஏற்கனவே நம்ம முன்னாலே சொல்லியிருக்கோம். அதாவது வந்துட்டு குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த பாக்கெட்ல அடைக்கப்பட்ட உணவுகள், நிறமூட்டப்பட்ட உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இது போன்ற உணவுகள் வந்துட்டு அது குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்கும் பாதிப்பு ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதனால நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளா இருக்கட்டும், பழங்களா இருக்கட்டும், மற்ற பொருட்களா இருக்கும், இதுலயும் வந்துட்டு கெட்ட அதாவது அழுகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கேடு தரக்கூடிய ஒரு விஷயங்கள் அதில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால நம்ம தினமும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் தான் முட்டை. இந்த முட்டை வந்துட்டு நம்ம வந்துட்டு நார்மலாக வந்துட்டு ஆம்லேட்டு, ஆஃப் ஆயில், அதே நேரத்தில் அவிச்ச முட்டை, இந்த மாதிரி பல வகைகள் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இந்த முட்டை வந்துட்டு தரமானதாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 100% உத்தரவாதம் கொடுக்க முடியாது. காரணம் என்ன, ஒரு கோழி முட்டை எடுக்கணும், அது வந்துட்டு அதிகபட்சம் 2-3 தினங்கள், அதிக கூடுன போனால் ஒரு 5 தினங்களுக்குள்ள நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். அப்படி யூஸ் பண்ண பட்சத்தில் அது வந்துட்டு கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, காஞ்சி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அழுகி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு அந்த முட்டையை கவனமாக பயன்படுத்தும். அந்த முட்டையை குறித்த ஒரு வீடியோ தான் என் மகன் வந்துட்டு பால்வாடி ஸ்கூலுக்கு போனால் அவங்களுக்கு தினமும் பால்வாடி ஸ்கூலில் வந்துட்டு அந்த குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு முட்டை கொடுப்பாங்க. அந்த முட்டை அழுகி இருந்துச்சு, அதுக்கான ஒரு வீடியோ தான். அதனால முட்டைகளை நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப பார்த்து கவனமாக யூஸ் பண்ணணும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில், ஒரு பயனுள்ள வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது அரபின் ஞானியராகிய நான். இன்னைக்கு மாநகராட்சி ஆரம்ப பள்ளியில் கொடுத்த முட்டை குழந்தை வாங்கிட்டு வந்திருக்குது. அந்த முட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே ஏதோ கருப்பு கருப்பாக ஆயிருக்குது. அதே நேரத்தில் அழுகி கெட்டு போயிருக்குது. ஒரு நிமிஷம் இல்லாமல் திங்கக்கூடாது. பார்த்தா தெரியும், அந்த முட்டை தோலையும் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, உள்ளுக்குள்ளேயும் அழுகி போய் இருக்குது. அதனால் எங்கே தரதுனாலும் சரி, எந்த ஐட்டனாலும் சரி, அதை கொஞ்சம் செக் பண்ணி தான் திங்கணும். பார்த்தா தெரியும், ஃபுல்லாகவே அழுகலாக இருக்குது. ஏன்னா இல்லாமல் பாரு, திங்கக்கூடாது. எங்கே பாரு, அது ஆய் கழுவிக்கூடாது. கையை கழுவு. கொண்டு ஆயா இருக்கா, கருப்பாக இருக்கா, தூர போட்டுருவோம். நம்ம எம்பிஎம் கோமாளி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பாக உங்கள் மனசில் தோன்றதை தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.